வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அதிதேவதை சுக்கிரன். இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் சிம்மராசி. இந்த ராசியினுடைய அதிபதி சூரியன். இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கீழ்நோக்கு நட்சத்திரம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு நிகழ்கால ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ பொதுவாகவே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த நட்சத்திரத்துக்கு மைண்ட் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. அறிவு அதிகமாக இருக்கும், தேடல் அதிகமாக இருக்கும், தன்னை அலங்காரப்படுத்துறதுல ரொம்பவே விருப்பமாக இருப்பாங்க, தன்னை முன்னிலைப்படுத்துறதுலையுமே ரொம்பவே விருப்பமாக இருப்பாங்க. அதே மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் யாருக்கும் உதவக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்பவுமே அறிவு தேடிய இவங்களுடைய பயணம் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு அந்த ராசியில 5ஆம் பாவமா வர்றதுனால இயற்கையாகவே காதல் உணர்வு அதிகமாக இருக்கும், அழகுணர்ச்சி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளை அடையணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நல்ல பழகக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும், இனிமையாக பேசுவாங்க, எந்த விஷயத்தையுமே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். தன்னை பத்தி எப்பவுமே ஒரு பெரிய ஒரு கர்வமாவே நினைச்சுக்குவாங்க. அதே மாதிரி இவங்க அடுத்தவங்ககிட்ட ஈஸியாவே பழகிடுவாங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட எப்பவுமே அடுத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பாராட்டுனா இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாராட்டுக்கு ஆசைப்படக்கூடிய ஆட்களா இருப்பாங்க, பெருமைக்கு ஆசைப்படக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. எந்த விஷயத்தையுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அழகா சிரிச்சு இயல்பா எடுத்துட்டு போகக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னா சுக்கிரனுக்கு கவலைப்பட தெரியாது, சோகம் தெரியாது, அழகு தெரியாது. இது மூணுமே சுக்கிரனுக்கு வராத ஒண்ணு. அப்போ இந்த சூரியன் வீட்டுல இந்த சுக்கிரன் இருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சிரிச்சுட்டே எடுத்துட்டு ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போகக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தினுடைய உருவமைப்பு பாத்தீங்கன்னா கட்டில்கால். பொதுவாக இந்த மகத்துக்கும் கட்டில்கால் பார்த்தோம், இந்த பூரத்துக்கும் கட்டில்கால் வரும். மகம் கட்டில்கால 2, அதே மாதிரி இந்த பூரமும் கட்டில்கால 2 காலை குறிக்கும். பொதுவா இது கால புருஷனுக்கு 5வது வீட்டுல இந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால அதனுடைய வர்ற பலன் பூராமே பாத்தீங்கன்னா குழந்தைகளை பேஸ் பண்ணியே வருங்க. என்ன காரணம்னா சிம்மராசி அப்படிங்கிறது புத்திர உற்பத்தி குறிக்கக்கூடிய இடம். அப்போ இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் அங்க இருக்கிறதுனால புத்திரனுடைய உற்பத்திக்கு வேண்டிதான் இந்த கட்டளையில நம்ம சொல்லுவாங்க. அப்போ இயற்கையாவே பாரம்பரிய மிக்க குழந்தை செல்வர்ல இவங்களுக்கு கிடைக்கும். என்ன கேட்டீங்கன்னா சூரியன் தான் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல பாரம்பரியத்தை குறிக்கிறவர். அப்போ இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா காலபுருஷனுக்கு 7வது ராசி. 7வது வீடுங்கிறது வாழ்க்கை துணை. அப்போ வாழ்க்கை துணையுடைய நட்சத்திரம் 5வது வீட்டுல இருக்கிறதுனால பாரம்பரியமான குழந்தைகள் பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அதனாலதான் காலபுருஷனுக்கு 7வது வீட்டுக்கு உண்டான நட்சத்திரத்தை 5வது வீட்டுல கொண்டு வச்சிருக்காங்க. ஏன்னா 5வது வீடு எப்பவுமே புத்திர உற்பத்தி, சந்ததி விருத்தி. அப்போ 7வது வீடும் 5வது வீடும் சம்பந்தப்படாம நம்மளுக்கு குழந்தைகள் கிடைக்க போறது இல்லை. அப்போ அதனாலதான் இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை 7வது ராசிக்கு உண்டான நட்சத்திரத்தை 5ல கொண்டு வச்சிருக்காங்க. அதை கட்டல் கால குறிப்பிடுறாங்க. அந்த சுக்கிரனுடைய உருவமைப்பு பாத்தீங்கன்னா கட்டல் கால குறிக்கும். இதே மகத்துக்கும் குறிக்கும். ஏன்னா மகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அதுவும் கட்டல் கால குறிக்கும். அப்போ இந்த 5வது வீடு சம்பந்தப்பட்ட வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த கட்டல் கால பேஸ் பண்ணியே வருவீங்க. அதாவது சந்ததி உற்பத்தியை சந்ததி உற்பத்தி சொல்லுற வேண்டி இது இந்த சிம்பாலிக் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பூர நட்சத்திரம் 1ஆம் பாவத்துக்கு உண்டான குணங்களை இப்ப பார்க்கலாம். பூர நட்சத்திரம் 1ஆம் பாவம் எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தன்னை ரொம்ப பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கர்வமா நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி எப்பவுமே அலங்கார பிரியர்களா ரொம்பவே இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களுக்கு அட்வைஸ் பண்ண சுத்தமாவே பிடிக்காது. அறிவை விருத்தி பண்ணிட்டே இருப்பாங்க. தன்னை சுத்தி எப்பவுமே ஒரு புகழ் பாடுற கூட்டத்தை வச்சுக்குவாங்க. இவங்களுக்கு புகழ்ச்சி ரொம்பவே பிடிக்கும். புகழ்ச்சிக்கு அடிமை. எப்பவுமே தன்னை டிப்டாப்பாவே ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. எப்பவுமே சென்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. அதாவது வாசனை திரவியங்கள் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களா இவங்க இருப்பாங்க. இன்னொன்னு டிப்டாப்பா இருக்கிறவங்க இல்லாம தன்னை சுத்தி இருக்கிறவங்களே அதே மாதிரி இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. பாரம்பரியத்தை ரொம்பவே மதிக்கிறவங்களாக இருப்பாங்க. அடுத்தது பூரம் 2ஆம் பாதம். இந்த பூரம் 2ஆம் பாதம் கன்னி நவம்சத்தில் இருக்கேன்.
இந்த 2ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து அந்த ராசிக்கு 6வது பாதம். அப்போ பொதுவாகவே இவங்களுக்கு வந்து போராட்டங்கள் அதிகமா இருக்குங்க, போராட்ட குணம் அதிகமா இருக்கும். எந்த எல்லை வரைக்கும் இறங்கி வேணாலும் இவங்க போராடுவாங்க. வாழ்க்கையில வந்து இவங்களுக்கு போராட்டம் இல்லாம எதுவுமே நடக்காது. ஒரு பிரச்சனைகள் முடிஞ்சுன்னு சொன்னா அடுத்த பிரச்சனைகள் இவங்களுக்கு காத்துட்டு இருக்கும். அதே மாதிரி இவங்க தன்னுடைய வாக்கை வந்து என்னைக்குமே கவனமாக பயன்படுத்தணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூரம் 2ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கன்னி நவாம்சத்துல போய் விழுகுங்க. கன்னியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுக்கிரன் நீசம். அப்போ எப்பவுமே வாக்குலையும் சரி, பணத்திலையும் சரி, மற்றவங்களோட பழகிறதும் சரி, ரொம்ப கவனமாக பழகுவில்லை என்றால் அதனால் அவமானங்கள் வரும். வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து பிரச்சனை இல்லாம இருக்க முடியாது. வேலைகள் என்னைக்கும் இவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தது பூரம் 3ஆம் பாதம். இந்த பூரம் 3ஆம் பாதம் பாத்தீங்கன்னா தன்னுடைய சுயநவாம்சத்திலேயே விழுகுங்க, சுக்கரனுடைய நவாம்சத்துல விழுகும். அப்போ இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு அடுத்த பார்ட்னர் எதிர்ப்பாளர்கள் மேல இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈடுபாடு அதிகமாக இருக்கும். எதிர்ப்பாளர்கள் அதிக நட்புல இருப்பாங்க. பெண்ணா இருந்தா ஆண் நட்பு அதிகமா இருக்கும், ஆண்களா இருந்தா பெண் நட்பு அதிகமாக இருக்கும். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். எந்த ஒரு நட்புக்கும் கஷ்டம்னா இவங்களால தாங்கிக்க முடியாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களுக்கு பிரயாணங்கள் பண்றதுல ரொம்பவே விருப்பம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் போறதுல ரொம்பவே விருப்பம் இருக்கும். தன்னை வந்து அலங்கரிச்சுக்கிறதுல ரொம்பவே விருப்பம் இருக்கும். அலங்கரிப்புன்னு சொன்னா பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம் மாதிரி வராது. பூர நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் பாதத்துக்கு அளவுக்கு இது இருக்காது. தன்னை வந்து எப்பவுமே சுத்தமா வச்சுக்குவாங்க, அலங்கரிச்சு வச்சுக்குவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பொருட்கள் மேல அந்த ஆடம்பர பொருட்கள் மேல இவங்களுக்கு ஈடுபாடு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சுக்கரனுடைய சுயநாமம்ங்கிறதுனால பொருளை வந்து வாங்கிட்டே குடிச்சிட்டே இருப்பாங்க. ஆடம்பர பொருள் இவங்களுக்கு அதிகமா ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது வந்து பூரம் 4ஆம் பாதம். இந்த பூரம் 4ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராசியில வந்து 8வது பாதம்ங்க. அப்போ இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான போராட்டமான வாழ்க்கை அமையும். அதே மாதிரி யாரையாவது நம்பி முதலீடு பண்ணாங்கன்னா அந்த பணம் பூரா போயிடும். இன்னொன்னு பொருளாதார ரீதியா அடிக்கடி ஏதோ ஒரு பிரச்சனைகளை சிக்கிக்குவாங்க. நண்பர்கள்னால கெட்ட பேர் அவப்பெயர் வரும். எனவே பழகும் போது மற்ற பாலினத்தினர்கிட்ட பழகும் போது ரொம்பவே கவனமா பழகிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். வாக்கு சுத்தம் வேணும். ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தாங்கனால காப்பாற்ற முடியாது. குடும்பத்துக்குள்ள என்னைக்குமே பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா போராட்டம் இருந்து கொண்டே இவங்களுக்கு இருக்கும். என்ன காரணம்னா அந்த ராசியில வந்து 8வது பாதம்ங்க. அப்போ 8வது பாதம் போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே இவங்களால இருக்க முடியாது. அதே மாதிரி வந்து பொருள் பற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொருளை மறைச்சு வைக்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதுதான் பூர நட்சத்திரத்துக்கு உண்டான குணங்கள். நன்றி, வணக்கம்.